மக்கள் களத்தில் அரசியலின் பங்கும் அதன் ஆதிக்கமும் என்ன? மனிதனுடைய தேவைகள்தான் ஒரு தலைவனை உருவாக்குகிறது. நம் நினைவில் வைக்காத நிஜங்கள் எத்தனை எத்தனை! ஒவ்வொரு புது ஆண்டும் எப்படி எண்களில் மாற்றம் கொண்டுள்ளதோ அதுபோல மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை முறையாலும் பண்புகளாலும் குணங்களாலும் எண்ணங்களாலும் வளர்ச்சியினாலும் மாற்றம் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு ஆண்டின் அனுபவம். அனைவருக்கும் இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறிய முன்னுரையோடு தொடங்கி ஒரு தொகுப்பு உங்களுக்காக வர்ணனையாக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் வருடம் முழுவதும் பயணிக்கப் போகிறது உங்களுடன் உயிரோட்ட காவியமாக. சொல்லப்போனால் நம் பிரபஞ்சத்தின் நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்வும் நம் உள்ளங்கைகளில் உள்ள ரேகையைப் போல நேரலையாக பார்க்கிறோம். அப்படியே கடந்து வந்த வழிகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாமா? ஓரிடத்தில் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள பனை ஓலை வழியாக செய்தி வந்திருக்கு. பிறகு பறவைகள் போன்ற உயிரினங்கள் மூலமாகவும் செய்தி வந்திருக்கு. அதன்பின் மனிதர்கள் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறிப்புகள் கடத்தப்பட்டது. பிறகு தந்தி தபால் வழியாகச் சென்றது. வானொலியும் மெல்ல அறிமுகமானது. இதற்கிடையில் செய்தித்தாள்களும் ஆங்காங்கே புது பொலிவு கொண்டது. செய்திகளை தாங்குவதற்கு முதலில் இரைச்சல்களோடு சேர்த்து கண்களில் காட்சிகளும் பதிவானது தொலைக்காட்சியின் மூலம். இச்சமயத்தில் கைபேசி அலைபேசியாக உருவெடுத்து அதன் ஆதிக்கம் மெல்ல மெல்ல நுழைந்தது. செவிவழி செய்தி உடனுக்குடன் காட்சிகளாக பதிவாகியும் பதிவிறக்கம் செய்தும் மக்களிடம் சென்றது. ஒரு காலத்தில் நம் தலைநகரின் செய்தியை மட்டும் பெரிதாக பார்த்த நம் மக்கள் ஒவ்வொரு மாநிலத்தின் செய்தியோடு கூட தன்னை சுற்றியுள்ள பகுதியின் செய்திகள் முதல் பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் கூட தங்களின் திறன்பேசியில் அறிந்து கொள்ளும் வண்ணம் மாற்றம் மக்களை சென்றடைந்தது. இத்தகைய கால மாற்றத்தாலும் நாகரீகத்தின் அதீத வளர்ச்சியினாலும் ஒரு மனிதனைப் பற்றி நம் மனதில் சிந்திக்கின்ற திறனை வெகுவாக குறைத்துள்ளது. இத்தகைய மாற்றம் கொண்டு சென்ற பாதை என்ன தெரியுமா? ஒருவனைப் பற்றி ஒருவர் சொல்லும் விமர்சனங்களை நம்முடைய பார்வையிலும் சிந்தனையிலும் அந்த ஒருவனைப் பற்றிய நல்ல தன்மையையும் நல்லது அல்லாதது பற்றியும் நாம் சுயமாக சிந்திக்க இடம் கொடுக்காதது பற்றிதான். குற்றங்களையும் குற்றவாளியையும் சுடுகின்ற நம் வார்த்தைகளும் விமர்சனங்களும் ஏன் குற்றத்தைச் செய்து குற்றவாளியாக மாறி நிற்கும் அந்த ஒருவனின் சூழ்நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க மறுக்கிறது மனதளவில். அத்தகைய கடினமான அவனுடைய சூழ்நிலைக்கு போய் ஏன் அவன் இக்குற்றத்தைச் செய்தான் என ஆழ்ந்து சிந்திக்கவும் மறுக்கிறது. அடுத்தவர்களையாவது சிந்திக்க விடாமல் தடை போடுகிறது நம் செயல்பாடுகள். இந்த சூழல் கூறும் உண்மைத்தன்மை என்னவெனில் வேகமான வாழ்க்கை சுழற்சி முறையில் இன்னும் வேகத்தை அதிகரிக்க ஒருவனின் குற்றச் செயல்தான் தேவைப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் என்பது மட்டும் தெளிவாகுகிறது. ஒருவன் குற்றவாளியாக மாற காரணம் அவனை சூழ்ந்திருக்கும் நாமும் அதில் அடங்குபவர் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறது இந்த நாகரீக வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையின் மாற்றங்களும் நாகரீகத்தின் அதீத தாக்கங்களும் உண்டாகி ஒரு ஊர்பேர் தெரியாத யாரோ ஒரு மனிதனுக்காக இரக்கம் கொண்டு அவனுக்காக நேரம் எடுத்து சிந்திக்கின்ற நம் பண்பும் குணநலங்களும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது இப்புவியில். இந்த வரிகள் முழுவதும் குற்றம் செய்பவர்களுக்கு மட்டும் இல்லை, மக்களை பற்றி யோசிக்கும் நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கும் தான் என்பதைச் சொல்ல வருத்தம் இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமாங்க, நம் உலகத்தின் ஃபார்முலாவும் ஒரு நாட்டின் ஃபார்முலாவும் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தினரோடு வகிக்கும் அவர்கள் வீட்டின் ஃபார்முலாவும் ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? நியூட்டனின் 3வது விதிதான். ஒவ்வொரு வினைக்கும் சமமாகவும் அதற்கு எதிராகவும் எதிர்வினை உண்டு என்பதுதான். உங்களுக்காக வர்ணனையாக்கப்பட்ட தொகுப்பை அடுத்த பதிவில் காணலாம். மெய்ப்பட வேண்டும். மேதினில் நன்றி.